தொடர்ந்து செய்யறதுக்கு உண்டான ஒரு மனநிலையில நிறைய மக்கள் தவறிடுறாங்க. அதனால இந்த உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, பல்வேறு இழப்புகளை நேரிட வேண்டியது, ஸ்ட்ரெஸ் தேவையில்லாம மறுபடியும். உங்களால் எப்படி தொடர்ச்சியா டிவோட்டிங் அ டைம் எப்படி செய்ய முடியுது உங்களால? மனமும் உடலும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் நான் சொல்ல வேணாம், 21 நாள் தாங்க அதுக்கு தொடர்ந்து பயிற்சி வேணும். அந்த 21 நாள் நீங்கள் இடைவிடாமல் நீங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் பாடி அதுக்கு சிஸ்டமுக்கு அந்த சிஸ்டமுக்கு ஆகிடும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெய்லி 7 மணிக்கு தான் எழுந்திருப்பீங்க, ஆனால் 6 மணிக்கு எழுந்திரிக்கணும் அப்படின்றது நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய விஷயத்தை ஒரு கஷ்டப்பட்டு நான் ஒரு 21 நாள் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 21 நாள் 6 மணிக்கு அலாரம் வைராக்கியத்தோட பண்ணணும். 22வது நாள் நீங்கள் 7 மணிக்கு தூங்கணும்னு நினச்சாலும் 6:05க்கு உங்களால் தூங்க முடியாது. இது நம்ம பாடி அப்படி தான் டியூன் பண்ணியிருக்கு, டிசைன் பை த காட். அப்படி தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் 21 நாள் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு கூட பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு டெய்லி லஞ்சு சாப்பிட்றவராக இருந்து வேலை பலு காரணமாக 2 மணிக்கு சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னா, நீங்கள் 21 நாள் பழகி பாருங்கள். 22வது நாள் நீங்கள் 1 மணிக்கு சாப்பிடணும்னு நினச்சா உங்களுக்கு பசி இருக்காது. சிஸ்டம் அப்படி பழகிடும். இந்த டிசைன் பை காட் சிஸ்டம் அப்படி தான். காலையில் வேக்கிங் அப் கெட்டிங் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். இந்த வேக்கிங் அப் கெட்டிங் அப்ன்றது பார்த்தீங்கன்னா, அதாவது கண் முழிச்சதுக்கும் எழுந்திருக்கிறதுக்கும் அதுக்குள்ளே சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேர்ல்டு வாரே முடிஞ்சிடும். சில பேர் ஒரு 1 ஹவரில் எழுந்திருப்பாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் பொறுத்து எழுந்திருப்பாங்க. இது மிகப்பெரிய விஷயம். ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, நல்ல திறமை இருக்கிறவங்களுக்கு, ஹையஸ்ட் டேலண்ட் இருக்கிறவங்களுக்கு, பயங்கரமான பொட்டென்ஷியல் இருக்கிறவங்களுக்கு திறமையை வெளிப்படுத்துறதுக்கு முதல் வாய்ப்பு என்னன்னாக்கா அந்த வேக்கிங் அப் கெட்டிங் அப். கண் முழிக்கிறதுக்கும் பெட்டை விட்டு எந்திரிக்கிறதுக்கும் ஒரே ஒரு நாள் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். நான் எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு பாருங்கள். இல்லையா, எந்திரிச்சு உட்காந்துட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா உங்கள் கூட இன்றைக்கி 110 கோடி மக்கள் இருக்கிற இந்த உலகத்தில், இந்தியாவில் நேற்று ராத்திரி படுத்த எல்லாருமே இன்னைக்கு காலையில் எந்திரிக்கிறது இல்லை. ஸோ யூ ஆர் பிளஸ்ட். எந்திரிச்ச உடனே கடவுளுக்கு நன்றி சொல்ல முடிஞ்சா சொல்லுங்கள். இல்லைன்னா அட்லீஸ்ட் சோம்பலம் இருக்கிறதுக்காக நீங்கள் செட் பண்ண டைமுக்கு டக்குன்னு எந்திரிச்சு பாருங்கள். உங்களோட முதல் சக்ஸஸ் அங்கேயே ஸ்டார்ட் ஆகிடும். எழுந்திருக்கும் பொழுது தள்ளி போடுகிற முதல் 10 நிமிடத்திலே உங்களுடைய தோல்வி துவங்கி விடுகிறது அப்படிங்கிற மாதிரி. அதுதான் ரொம்ப அழகாக விளக்குனீங்க. ஞாபகம் நீங்கள் பேசுகிறப்ப இந்த கோட்டைங்கிறது ரொம்ப அற்புதம் கதிரவன் சார். இட்ஸ் வெரி வெரி வேலிட் பாயிண்ட். உங்களோட விளம்பரத்தை பற்றியும் வணிகப்படுத்துறதை பற்றி சொல்லுங்கள். வாட் இஸ் யுவர் ஃபியூச்சர் பிளான்ஸ்? இங்கிருந்து எங்கே போகணும்னு நினைக்கிறீங்க, வியாபாரத்திலையும் ஆன்மீகத்திலையும்? ஸ்பிரிச்சுவல் 2007 போனதுனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வேற ஒரு தேடுதல் இருந்தது. சரி, சின்ன வயசில் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வயிறு நிறைய பசி, கையில் காசு இருக்காது, சென்னை சிட்டியை நிறைய சுற்றி வந்திருக்கோம். பட் கடவுள் அருளால் இன்றைக்கி காரு பங்களா ஓரளவுக்கு வந்துட்டோம். சரி, இதுதான் நம்மளோட லைஃப்னு செட்டில் ஆகி உட்கார்றதா, அடுத்த கட்டத்தை நாம் மூவ் பண்ணணுன்றது எனக்கு ஒரு 5 வருஷம் முன்னாடியே வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு யோசிக்கும்போது, நான் முதல்ல சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சது 2 தொழில். ஒன்று மார்க்கெட்டிங், இன்னொன்று அட்வர்டைஸிங். அட்வர்டைஸிங்கில் நான் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே இன்றைக்கி எல்லா டிவி சேனல், நியூஸ் பேப்பர், ரேடியோ ஸ்டேஷன் எல்லாருக்குமே நம்ம கம்பெனியை தெரியும். மார்க்கெட்டிங்கில் என்ன பண்ண முடியும் அப்படின்னும்போது, என்ன மார்க்கெட் பண்ணலாம் அப்படின்ற மறுபடியும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சர்வே எடுத்தேன். அப்போது ஏதாவது ஒன்று பண்ணலாமா அப்படின்னு, எந்த பொருளை பண்ணலாம் அப்படின்றதுக்கு பதிலாக என்ன செய்யலாம்னும்போது எனக்கு 2 குருமார்கள் சொன்னாங்கன்னா, வேதாத்ரி மகரிஷி என்ன சொல்லியிருக்காருன்னா, உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் எதை நீ செய்கிறாயோ அதுவே உமக்கும் சந்ததியருக்கும் நன்றாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. மஹாத்ரியா இன்ஃபினிட்டிசமில் என்ன சொல்கிறாருன்னா, வாட் எவர் யூ டூ இட் இஸ் இண்டிவிஜுவல் குட் ஆல்சோ த லார்ஜர் குட், தட் ஷுட் பி த குட் ஃபார் எவ்ரிபடி அப்படின்னு. ஸோ தேர் மஸ்ட் பி இண்டிவிஜுவல் குட் ஆல்சோ த லார்ஜர் குட். அப்போது ரெண்டும் ஒரே விஷயத்த அவங்க விஷயத்தில் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம சமுதாயத்துக்கு என்ன பண்ண முடியும்? அதில் ஒரு வியாபார ரீதியாக இருக்கணும், ஆனால் அந்த சந்தைப்படுத்துறதுல சமுதாயத்துக்கு என்ன செய்ய முடியும்? 5 வருஷமாக என்ன பண்ணணும், சமுதாயத்துக்கும் நல்லதாக செய்யணும், அந்த மாதிரியான ஒரு தொழில் ரீதியாக இருக்கணும் அப்படின்னு
தேடுதலில் இருக்கும்போது நம்ம தேசம் வந்து மிகப்பெரிய விஷயத்தை இன்றைக்கி ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஹெல்த் இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப பின்னடைவில் போயிட்டுருக்கு. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, சமையல் கற்றுக் கொடுக்க சொல்லுவாங்க, கல்யாண மண்டபம் புக் பண்ணணுன்னுவாங்க. பட் இன்றைக்கி என்ன பண்ணோன்னாங்கன்னா, கல்யாணம் புக் ஆகிடுச்சு, நிச்சயம் ஆகிடுச்சின்னு உடனே நீங்கள் போயிட்டு வாக்கிங் போக ஆரம்பிச்சிருமா, ஸ்லிம்முக்கு ரெடி ஆகணுன்னு பார்த்துருமா அப்படின்றாங்க. ஜாதக பொருத்தம் பார்த்து எல்லாம் போய் இன்றைக்கி வந்து மாஸ்டர் ஹெல்த் செக்கப், மாப்பிள்ளைக்கு ஒன்று செக் பண்ணி ரிசல்ட் வாங்கி கொடுத்துருங்க, பொண்ணோட மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணி ரிசல்ட் வாங்கி கொடுத்துருங்க, அதுக்கப்புறமா கல்யாணன்ற ரேஞ்சில் வந்துடுச்சு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் பார்த்தீங்கன்னா 25 வயசில் ஹார்ட் அட்டாக், 30 வயசில் ஹார்ட் அட்டாக், 30 வயசில் டயபெட்டிக், இதெல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ இது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச மருத்துவர்கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணும்போது அப்போது ஒரு 2 சித்தா டாக்டர் என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசி ஃபேமிலி டாக்டராக இருந்து, அப்புறம் நான் அவங்கள கடந்த 3 வருஷமாக பார்த்தீங்கன்னா என் கூடவே ஃப்ரீலான்சராக அப்பாயிண்ட் பண்ணிட்டேன். அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரில் நம்ம வந்து 4 கேட்டகரி பிரிச்சோம்னாக்கா 90% to 80% பீப்புள் அந்த 4 கேட்டகரிக்குள்ளே வந்துடுறாங்க. ஒன்று வந்து டயபெட்டிக், கார்டியோ அலைன்மெண்ட், அசிடிட்டி அண்ட் ஒபிசிட்டி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 25 வயசுலேருந்து இருக்கிறவங்களுக்கே இருக்குது. அப்போ என்னன்னாக்கா நம்மளோட ஃபுட் ஹேபிட் கலாச்சாரம் மாறிடுச்சு. நான் முதல்ல சொன்ன மாதிரி சூரிய ஒளி பேஸ் பண்ணி இருந்தவங்கெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா தூங்குகிற நேரத்தில் வேலை செய்கிறாங்க, வேலை செய்கிற நேரத்தில் தூங்குறாங்க, சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிட்றதில்ல, சாப்பிட வேண்டியதை சாப்பிட்றதில்ல, சாப்பிடக்கூடாததை சாப்பிடக்கூடாத நேரத்தில் சாப்பிட்டு, அதனால் என்னன்னாக்கா இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து அஃபெக்ட் ஆகுது. அதனுடைய வெளிப்பாடு எப்போ வருதுனாக்கா 40 வயசுக்கு மேலே தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபங்க்ஷனல் செயல் இருக்கும்போது தான் இது வந்து டிசீஸாக வெளிப்படுது. ஸோ அதுக்கு என்ன பண்ண முடியும், இதுதான் நான் அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா நிறைய டெக்னாலஜி மெடிசன்ஸ் எல்லாமே வந்திருந்தாலும் கூட, பட் பேசிக்காக ஃபுட் ஹேபிட்டில் நாம் வந்து பண்ண முடியுமா, என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா நம்ம ஊரில் இருக்கிற நெல்லிக்காவும் ஆலுவேராவும் மிகப்பெரிய சர்வரோக நிவாரணி மாதிரி இந்த 4 விஷயத்தை அட்ரஸ் பண்ணக்கூடிய அளவில் நம்ம ஊரில் இருக்கிற நெல்லிக்காவும் ஆலுவேராவும் இருக்குது. ஸோ இந்த நெல்லிக்காவும் ஆலுவேராவும் எங்கே கிடைக்குதுன்னா எல்லா கடையிலையுமே அது ஜூஸாகவும் கேண்டியாகவும் ஹனி ஆம்லா அந்த மாதிரி எல்லாம் கிடைக்குது. அப்போது இது முறைப்படி ஒரு பிராண்டாக எடுத்து சந்தைப்படுத்தியிருக்காங்களான்னா அந்தளவுக்கு இன்னும் யாரும் வரல. அங்கங்கே சின்ன சின்ன குட்டி குட்டி ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கு, ஒவ்வொரு வில்லேஜுக்கு, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஹீரோ மாதிரி இருக்காங்க. இதையே நாம் எடுத்து செய்யக்கூடாதுன்னு ஒரு 3 வருஷமாக இந்த டாக்டருங்க கூட ஆராய்ச்சி பண்ணி நான் வந்து அதை பிராண்டாக பண்ணணுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். சின்ன லெவலில் இப்போது ஒரு 15 நாள் முன்னாடி அந்த ப்ராடக்ட் நான் லான்ச் பண்ணி ஓரளவுக்கு இன்றைக்கி பெரும்பாலான சூப்பர் மார்க்கெட்ஸ்லலாம் அது போயிட்டுருக்கு. பட் இதை சந்தைப்படுத்தணும், இதை வந்து ஒரு குளோபல் பிராண்டாக கொண்டு போகணும் அப்படின்றது தான் என்னோடய கனவு. மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சில குரோர்ஸ் டர்னோவர்லேருந்து மல்டி குரோர்ஸ் டர்னோவர் ஆகிறதுக்கு அவங்க முதலீடு எல்லாம் பண்ணி எல்லாம் இருந்தாலும் கூட என்னோட விளம்பரத்தில் நானும் ஒரு காரணமாக இருந்திருக்கேன். ஸோ இந்த திறமையை நான் வந்து அதில் கொண்டு வந்துட்டு என்னோடய ஃபாஸ்ட் மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸை இதில் ஷேர் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு இப்போ நான் வந்து என்னோடய ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிருச்சு. இந்த ஏஜ் வரைக்கும் என்னோடய அடுத்த ஒரு 30 வருஷம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ காலம் ஜாஸ்தி ஒரு 10 வருஷத்துக்குள்ளே அதை குளோபல் பிராண்டாக ஆக்கணும் அப்படின்றது தான் கனவு. பெரிய ஒரு அதுக்கு பலம் என்னன்னாக்கா இந்த ஸ்பிரிச்சுவல் வந்து மெடிடேஷன், பாடியை நம்ம வச்சுக்கிறது மிகப்பெரிய விஷயமா அதுக்கு வந்து எனக்கு இருக்குது. கண்டிப்பாக அதை நான் செய்வேன். பியூட்டிஃபுல் சார். இந்த லாஸ்ட் ½ அன் ஹவர் பார்த்தீங்கன்னா பல்வேறு விஷயங்களை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க. உங்களோட லைஃப் ஸ்டார்ட் பண்ண விஷயங்கள்லேருந்து மார்க்கெட்டிங் ப்ளஸ் அட்வர்டைசிங் ஏஜென்சிஸில் ஆரம்ப காலத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் என்ன மாற்றங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சு, உங்களோட வளர்ச்சிக்கு ஆன்மீகம் எந்த வகையில் வழி புரிஞ்சிச்சு, குறிப்பாக உங்களோட குருஸ் வழிகாட்டிகளோட விஷயங்களை நீங்கள் எப்படி உள்வாங்கிட்டு அதை எப்படி செயல்படுத்துறீங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க. நீங்கள் வந்து புதுசாக ஆரம்பிக்கிற உங்களோட இயற்கை சார்ந்த விஷயங்களை நீங்கள் சந்தைப்படுத்தணும், அதன் மூலமாக மென்மேலும் வளரணும், இந்த சமூகம் பயன்பெற வேண்டும்.
உங்களுடைய பொன்னான நேரத்திற்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றி. வணக்கம். வணக்கம்.